இந்த ஸ்பீட் பிரேக்லாம் கலெக்ட் எடுத்துனா சார் போட்டோம்ல போயிட்டு எத்தனை ஆக்சிடென்ட் அவர் எடுத்து சொன்னா எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்து சார் எவ்வளோ அவுட் பண்ணி தெரியுமா எவ்வளோ ஆக்சிடென்ட் தெரியுமா எல்லாம் பண்ணாது சிஎம்சி அப்லோட் பண்ணி இல்ல இல்ல இப்ப இவர் திறந்ததுனால என்ன அந்த பக்கம் உங்களுக்கு பதிவு இருக்கா கிடையாது. இப்ப இது திறந்தனால உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அந்த அசஸே கிடையாது, யாரும் போக முடியாது. அப்ப யாரு வேணாலும் உள்ள வந்து திருடலாம், கொலை பண்ணலாம். இப்போ எத்தனை வண்டி நாங்கள் வந்துட்டு சீஸ்டு வண்டியெல்லாம் உள்ளே கிடந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு கம்யூனிட்டிக்கு நலன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ரப்டா ஏதோ நாங்கள்லாம் வந்துட்டு தீவிரவாதி மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறீங்க. நாங்கள் சிஎம் செல்லுக்கு நான் அனுப்புவேன். சிஎம் செல்லுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அராஜகமாக வித்தவுட் நோட்டீஸ் எந்த வித்தவுட் கிவிங் பேர் சார் கேட்டுக்க, அவர் பேர் கேட்டுக்க. இவங்களை எடு, இவர் தான் ஜென்டில் ராஜ். இவர் எடு, இவர் ஜென்டில் ராஜ். அவர் சார் என்னன்னு தெரியல, அவரை போட்டோ எடுத்துக்க. ஓகே, சிஎம் செல்லுக்கு போடுவோம். நாட்டுக்கு நல்லது. ஆளால ஒன்றா கூப்பிட்டு எடுப்பாரு. அவங்க இங்கேருந்து யாரோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நேரம் வந்திருக்காங்க. அவங்க டியூட்டியை தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஒரு ஜென்டில் ராஜ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க வந்து நம்ம எடுக்கிறாங்க. நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்ம எங்கே போய் பார்க்கணுமோ நம்ம அங்கே வந்து பார்க்கணும். ஓகே, ஹவுசிங் போர்டுக்கு ஆல்ரெடி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க வர்றாங்க. அது நம்ம ப்ரொசீஜர் படி நம்ம போவோம். இந்த बात जो कुछ काम चल रहा है उसको फोटो लेते रहना. जो कुछ काम चल रहा है फोटो लेते रहना. मैं अभी सीएम सर का आई विल अपलोड इट இல்ல ஏசி கொண்டு வாங்க சார். நீங்க என்னமோ ஒரே நாள்ல வந்து நீங்க வந்து தரமட்டமாக்குறது, ஒரு டைம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, நீங்க பண்றீங்க. நான் சிஎம் செல்லுக்கு கொண்டு போகிறேன், அவ்வளோதான். நீ எடுப்போம். எங்க ரோடுக்கு நாங்கள் ரோட்டு நோட்டீஸ் தரோம். அதே மாதிரி மற்ற இடத்துல அது மாதிரி பண்றீங்களா? நான் கூட்டு போறேன். எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் கூட்டு போறேன். நீங்க வந்து இதே மாதிரி ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் அங்க உட்கார்ந்தனால இங்க வந்துருவோம். எங்களுக்கு தேவையில்லை. அப்படின்னா கூட வந்து இங்க வந்து யாருக்கும் ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரி பண்ண போறோம், நீங்க வந்து இது பண்ணுங்க சார். நீங்க ப்ராப்பரா லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி போட போறது பண்ணிட்டோம் சார். அப்படி இருந்தா அப்படியே பண்ணிட்டா கூட கவர்மெண்ட்ல ஒரு இது கிடையாது. நோட்டீஸ் நீங்க வந்து கேட்கணும்ல சார். கவர்மெண்ட் ரோட்ல நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நாங்க வந்து அப்ஜெக்ஷன் லெட்டர் நீங்க கேட்காம கலாம் போடும்போது நாங்க கேட்காம எடுக்கலாம். உங்களுக்கு கால் பண்ணிச்சுக்காங்க, எங்களை போட்டு. நான் கால் பண்ண கிடையாது சார். நான் என்னோட சொந்த வீடு கிடையாது சார். என்னோட சொந்த வீடு கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். கவர்மெண்ட் தான் பண்ணிருக்கு. அப்ப கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க வந்து பதில் சொல்லணும். நீங்க வந்து வேலைக்கு இருக்கிறீங்க சரியா? அவர் வேலையா தெரியும். அவர் வந்து ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. அவரு சரியா? அதே கவர்மெண்ட் தான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியாது சரியா? அதாவது எப்படி நீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை கிடையாது. அவர்கிட்ட பேசுறதுக்கு கிடையாது. அவரோட கார்ப்பரேஷன் வேலையை கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் போலீஸ் கூப்பிடுறேன். இல்லனா அரசு அதிகாரிகள் எப்படி நீங்க பொதுமக்கள் ரோடு காட்டுங்க. எவ்வளவு காசு வாங்குனீங்க? எவ்வளவு அமௌண்ட் வாங்குனீங்க?
எலெக்ஷன் டைம்ல வேணாம் தேவையெல்லாம் பண்ணாதீங்க. எங்க வீட்டு ஆளு இல்ல. இந்த இங்க இருக்கிற அவர் ஏதோ fraud. அந்த fraud சொல்றாங்க. கஞ்சா அடிக்கிறாங்க. கஞ்சா அடிக்க டைம் இல்ல. புர்ரா ப்ரூவ் பண்ணுங்க. ஏய் இங்க பாருங்க. கஞ்சா அடிக்கிறாங்க. கூப்பிடுறேன். எல்லாம் இங்க உட்காருப்பா, எல்லாம் வரட்டுப்பா, எல்லாம் அவன் எப்படி போறான் வரான்னு பாப்போம். எல்லாரும் நாங்க ஒரே போவோம். சார் உட்காருப்பா சார். உட்காருப்பா, எல்லாம் உட்காருப்பா. நல்லது நடக்கக்கூடாது சார். நீங்க எனக்கு உங்க ஏரியா மார்க் பண்ணி கொடுங்க. இந்த ரோடு இந்த ரோடு எவ்வளவு வரைக்கும் எனக்கு மார்க் பண்ணி இந்த பிடி ரோடு எங்க இருக்கும்? இந்த பிடி ரோடு எங்க இருக்கு? இதுல யாரும் உள்ள வரக்கூடாது. இல்ல இப்ப நீங்க எடுக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஓகே நீங்க அந்த பக்கம் ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நீங்க சும்மா வீடியோ அந்த கடைசியில ஒரு பண்றீங்க. அந்த கடைசியில கண்டெய்னர் இருக்குல்ல? அதை தூக்குங்க. ஆமா சூப்பர். கண்டெய்னர் எடுத்துருங்க. கண்டெய்னர் எடுங்க. காசு ஃபுல்லா வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? இதனால உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்ப என்ன லாபம்? இன்னைக்கு நீங்க பண்றதுனால என்ன லாபம்? அங்க உட்காந்துட்டு ஒரே தாராள் பண்ணி ஒரு ஏய் சொல்றவர் யாரு? கேளுங்க. ஜென்னிராஜ் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பண்ணவர். ஆமா அங்க போய் கேளுங்க. நீங்க உங்களுக்கு சட்டையை அதுதான் சார் போட்டு ரோட்ல அங்க விட்டு நாங்க எலெக்ஷன் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். பஞ்சாயத்து